Hi friends, welcome back to AmmusCuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அடை. நான் போன வீடியோல சொன்னேன் அவியலோட எக்ஸாக்ட் சைட் டிஷ் அடைன்னு. அதை இப்போ நான் இந்த வீடியோல போடுறேன். நீங்க அவியல் வீடியோ பார்க்கலைனா மேலே கை பட்டன் அமுக்குங்க. அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. நம்ம எடுத்து வச்ச 400 கிராம் ரைஸையும் 100 கிராம் கடலைப்பருப்பையும் 100 கிராம் தோரம் பருப்பையும் இப்போ நம்ம போடலாம். இதை நம்ம 2 மணி நேரம் ஊற வைப்போம். பாருங்க நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் நல்லா மாவு பதத்துக்கு வர வைக்கும் அரைங்க. பாருங்க மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தான் நம்ம அடை ஊற்ற போகிறோம். எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்குங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்து தோசை மாதிரி ஊற்றலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா இது தோசை கிடையாது, அடை. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். இதில் நிறைய புரோட்டீன் சத்துக்களும் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது அடை திருப்புற ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அதனால இப்போ நம்ம அடையை திருப்பிடலாம். நம்ம அடை திருப்பினதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் நல்லா வேகணும். அதுக்காக தான். ஏன்னா தோசை மாதிரி கிடையாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அவ்வளோதான், நம்ம அடை ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். மறக்காமல் இந்த அடையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே உங்களுக்கு அவியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.